KL 3-digit chart 22/3/2024. Disclaimer: this channel is entertainment purpose only. No betting, no gambling. Only for entertainment purpose only. Learning purpose only. ஸோ கைஸ் இன்றைக்கி வந்து ரிசல்ட் 484. புதுசாக நம்ம வீடியோ போக்குறாங்க. ஆல்ரெடி நம்ம ஷார்ட்டை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். செக் அவுட் பண்ணி பாருங்கள். இல்லை இருக்கிறான் பாருங்கள் நம்ம என்ன சொல்கிறோன்னு உங்களுக்கு புரியும். அப்போ தான் இன்றைக்கி வந்து ரிசல்ட் 484. டோட்டல் பண்ணிங்கன்னா 16 கிடைக்கும். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா 3 டிஜிட்டுக்காக இந்த நம்ம ஒரு சார்ட் போட்டு வச்சுருக்கோம். சார்ட்டோட மெத்தட் என்னென்னா 484 இன்றைக்கி அந்த ரிசல்ட்டு பக்கத்தில் பாருங்கள் 16 கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் உங்களுக்கு கூட்டல் தெரிஞ்சால் போதும். கூட்டல் ஒரு நம்பரை கூட்டுறீங்க, கூட்டி அது என்ன டோட்டல் பண்ண என்ன ஆன்சர் கிடைக்கிது, அதுதான் விடை கிடைக்கிது. அதுதான் இதோட கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நம்ம சார்ட்டை மேக் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள் 484 கொடுத்துருக்கேண்ணா. 4 + 8 + 4 கூட்டினீங்கன்னா 4 + 4 16. சாரி 4 + 4 8, 8 + 8 16. 16 போனதுக்கான காரணம் 6 இருக்குது. அது குரூப்பில் வரும், அது நான் சொல்கிறேன். புதுசாக பார்க்குறவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். நேற்றுக்கு வந்து பாருங்கள் 150 டோட்டல் பண்ணிங்கன்னா 6. 1 + 5 + 0 6. இது மாதிரி கிடைக்கிது அந்த நம்பரை. இங்கே பாருங்கள் 18 இருக்குது, 6 இருக்குது, 16 இருக்குது. இது ஆர்டராக மொத்தமாகவே 3 டிஜிட்டில் எத்தனை நம்பர் இருக்கும் அதை நம்ம இந்த சார்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் இந்த சார்ட். இங்கே பாருங்கள் டோட்டல் பண்ணுறோம்ல கிடைக்கிது அந்த ஆன்சர் இங்கே போட்டிருக்கோம். இப்போ இதுக்குள்ளே எல்லாமே மொத்தமாகவே 3 டிஜிட்டில் எத்தனை நம்பர் இருக்குது அது எல்லாமே இங்கே இருக்குது. இன்றைக்கி வந்து பாருங்கள் இங்கே இருக்குது. ஓகே, இந்த கலரில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மந்த்துக்கு ஒவ்வொரு கலரு. இந்த மந்த் ஆரஞ்சு, போன மந்த்து பார்த்திங்கன்னா ஃபெப்ரவரிக்கு ப்ளூ, அதுக்கு முன்னாடி ஜனவரிக்கு பிளாக். அப்போ அந்த கலர் எடுத்துட்டிங்கன்னா அந்தந்த மந்த் வந்து ரிசல்ட்டு. இப்போ போன மந்த்து ப்ளூவில், போன மந்த்து மார்ச்சு, சாரி இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு மார்ச்சா, ஃபிப்ரவரி மந்த்து ரிசல்ட் வந்து ப்ளூவில் இருக்குது. இந்த மந்த்து மார்ச்சுக்கு ஆரஞ்சில் இருக்குது. அவ்வளோதான். தென் ஒரு நம்பர் எதுக்காக அது கொடுத்துருக்குன்னா, ஒரு நம்பர் போன மந்த் எங்கெங்கெல்லாம் அடிச்சிருக்கோ அதுக்கு பக்கத்தில் இந்த மந்த் வந்துட்டுருக்குது. மந்த் வைஸ் இதே தான் ரொட்டேஷன் மாற்றி மாற்றி கடை வந்துட்டுருக்குது. அப்புறம் ஒரு இடத்துல ஒரு நம்பர் அடிச்சதுன்னா அதுக்கு பக்கத்தில் திரும்ப வரும். எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இந்த மந்த் கலர் ஆரஞ்சா இங்கே அடிச்சிருக்கு, பக்கத்தில் இங்கே அடித்தனால இங்கே வரணும். ஸோ தள்ளி இங்கே வந்துருக்குது. மறுபடியும் இங்கே வரும், இங்கே அடிச்சிருக்கு, இங்கே நெக்ஸ்ட் இங்கே போகும். தென் நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற டோட்டலை நம்ம தனியாக என்ன பிரித்து குரூப்பாக கொடுத்துருவோம். குரூப்னால் என்னென்னா 0 to 27 வரைக்கும் நம்ம டோட்டல் கிடைக்குதுல்ல, அதை பிரித்து நீங்கள் அப்படி ஃபாலோ பண்ணலாம் சார்ட் வச்சுக்கிறவங்க. தென் இந்த சார்ட்டு வந்து பே பண்ணி தான் ஆகணும். இங்கே இருக்கிற நம்பருக்கு தான் காசு. ஓகேங்களா? இந்த சார்ட்டோட ப்ரைஸ் 1000 rupees. ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க, சார்ட்டோட விலை 1000 ரூபா. ஓகேங்களா? தென் பிரித்து நம்ம குரூப்பாக கொடுத்துரு. குரூப்னால் என்னென்னா ஜஸ்ட்டு இந்த மந்த்து ஃபாலோ பண்ணுறனால எங்கெங்கே அடிச்சிருக்குதோ அதுக்கு பக்கத்தில் ஃபாலோ பண்ணலாம் இருக்கிற நம்பரை. இங்கே என்ன நம்பர் இருக்குது இப்படி ஃபாலோ பண்ணலாம். தென் இல்லை ஏதோ ஒரு டோட்டல் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் சூஸ் பண்ணி அங்கே இருக்கிறத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு லக் இருந்தால் ஒரு நம்பர் வந்துடும் மினிமம். அதிகபட்சம் நமக்கு லக் இருந்தால் 4-5 நம்பர் ஒரு டோட்டலில். அதனால தான் சொல்கிறேன், ஏதோ ஒரு டோட்டலில் ஜஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். தென் குரூப் மெத்தட் இருக்குது, அதையும் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஜீரோ குரூப்னால் 0, 10, 20 3 டோட்டல் வரும். இப்போ நீங்கள் இந்த மந்த்து 0 குரூப் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா 0ல் இருக்கிற இந்த 3 டோட்டலையும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மந்த்து பாருங்கள் 20 வந்துருக்குது, நெக்ஸ்ட்டு 10 போகும். அப்போ இது 0 ஃபாலோ பண்ணுவாங்க, 10 இந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். 20ல் இன்னொரு நம்பர் மந்த்லி இதில் 4-5 நம்பரு கொடுக்கும். அடுத்து 1வது குரூப்பில் பார்த்தீங்கன்னா 1, 11, 21. இந்த மந்த்து பாருங்கள் 1, 21 வந்துருக்கு, நெக்ஸ்ட் 11 போகும். அடுத்து 2ல் 2, 12, 22. இந்த மந்த்து 12 வந்துருக்கு, நெக்ஸ்ட்டு 2 தான். எப்போ வேணால் போகலாம். ஸோ பி கேர்ஃபுல், சார்ட் வச்சுருங்க, ட்ரை பண்ணுங்கள். 3வது குரூப்பில் இன்னும் ஒரு நம்பர் கூட வரல. ஸோ சின்ன நம்பர் வரப்போகுது. இப்போ என்ன நம்பர் அடிச்சிட்ருக்குது? ஸோ சின்ன நம்பரும் அடிச்சு வச்சுருக்குது, உடனே பெரிய நம்பருக்கு போயிடுது. ஸோ நாளைக்கு நமக்கு சென்ட்ரல் தான் அடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். தென் 5வது குரூப்பில் 5, 15, 25 3 நம்பர். இங்கே பாருங்கள் ஒரு 5 வந்துருக்கு, 2, 3, 15, இன்னொரு 5 போகலாம் எப்போ வேணாலும். அதையும் பார்த்து வச்சுக்கோங்க சார்ட் வச்சுக்கிறவங்க. ஏன்னா சார்ட் வச்சுருக்கோங்க தெரியும். மந்த்லி இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குரூப்பில் அதிக நம்பர் கொடுக்கும். இந்த மந்த்து 6 சூஸ் பண்ணியிருக்குது, நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா போன மந்த்து பாருங்களேன்
6வது குரூப்பில் 6, 16, 26 3 டோட்டல் வரும். ஒரே ஒரு 16 அடிச்சு வச்சிருக்கு. அதனால் இந்த மந்த் அதிகமாக கொடுத்துருக்கு. அதுக்கு முந்தின மந்த் எடுத்துகிட்டிங்கன்னா 2 டைம் அடிச்சு வச்சிருக்கு. ஸோ சொல்ல முடியாது. ஸோ என்ன பண்ணால் மறுபடியும் நாளைக்கு திருப்பி 16 போகலாம், இல்லை 6 போகலாம். இங்கே பாருங்கள், இதில் வர 3, இதுலேயும் 3, இல்லை ஸ்டாப் பண்ணலாம். ஸோ வாட் எவர் என்ன வேணால் நடக்கலாம். இருந்தாலும் ஒரு இதுக்கு பார்த்து வச்சுக்கோங்க, சார்ட் வச்சுக்கிறாங்க. திரும்பவும் 6 போகுமா, 6 போய் அடித்த நம்பரே திருப்பி வரலாம், இல்லை இங்கே அடிக்கலாம், இல்லை இங்கே போகலாம். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. இல்லை நான் 6 போயிட்டேன், 16ம் போயிட்டேன், அதுக்கு அடுத்து 6வது குரூப்பில் என்ன நம்பர் டோட்டல் இருக்குது, 26 இருக்குது. 26 போய் பல மாதங்கள் ஆச்சு. ஸோ அதனால் 26ம் போகலாம். ஒரே நம்பர் தான் இருக்குது 26ல். இது என்ன நம்பர், அதெல்லாம் உங்கள்கிட்ட தெரியணும். அந்த சார்ட் உங்கள்கிட்ட இருக்கணும். தென் அப்படியே 7 போனீங்கன்னா 7வது குரூப்பில் 7, 17, 27. இதில் இந்த மந்த் பாருங்கள் 17 வந்து இருக்குது. போன மந்த்து 17 மட்டும் 5 டைம் வந்துருக்குது. அப்போ இந்த மந்த் ஒரு 7 இருக்குது. டெஃபினட்டாக 100% கேரண்டி 7க்கு. இந்த மந்த் வரலையா, நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் அவ்வளோதான். தென் 8ல் 2 8, ஒரு 18. ஸோ இன்னொரு 18 போகலாம், இல்லை போகாமல் ஸ்டாப் பண்ணலாம். தென் 9ல் பாருங்கள் 2 9, நெக்ஸ்ட் 19 போகும். அப்போது சார்ட் வச்சுக்கோங்க, ட்ரை பண்ணுங்கள். இப்போ போன மந்த் இது கம்மியாக வந்துருக்குன்னு பார்க்கலாமா, அதில் தான் இந்த மந்த் இன்க்ரீஸ் பண்ணுது. ஏன்னா போன மந்த் 6ல் ஒரு நம்பர் கொடுத்தனால இந்த மந்த் பாருங்கள், மந்த்லி பாருங்கள் ஏதோ ஒரு டோட்டல் அதிக நம்பர் வரும். போன மந்த்து பாருங்கள் ப்ளூவில் ஃபெப்ரவரியில் இதில் அதிக நம்பர் கொடுத்துருக்குன்னா 17ல் 7வது குரூப்பில் ஒரு 5 நம்பர் கொடுத்துருக்குது. 8ல் 3, 9ல் 1. ஸோ பார்த்த வரைக்கும் எல்லாத்துலேயும் கவர் பண்ணியிருக்குது. போன மந்த்து எல்லாத்தையும் ஈக்குவலாக போயிருக்குது. பட்டு 7ல் மட்டும் நமக்கு 5 நம்பர் அடிச்சிருக்குது. ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் டேட்டு பார்த்திங்கன்னா 21 கிட்ட வந்துருச்சு. இப்போ இன்னும் போகாத டோட்டலில் கை வைக்கணும். இல்லைன்னா ஆல்ரெடி எங்கெங்கெல்லாம் அடிச்சிருக்கோ அதோட இன்னும் இருக்கிற குரூப் நம்பரை கவர் பண்ண போகுது. அப்படி பார்த்தீங்கன்னா 0 குரூப் போனால் 10 போகலாம், 1 போனால் 1, 11. ஓகே, இது 2 கவர் ஆகிடுச்சு. இன்னும் 1 இருக்குது, 20, 11 போகலாம். இதில் அப்படி 11லாம் போனால் என்ன நம்பர் வரும், சாரி 11ல் அடிச்சிருக்கா, நான் இங்கே நோட் பண்ண முடியேன். ஒன் மினிட் கைஸ், ஆட் பண்ண மட்டும் நினைக்கிறேன். 11 அடிச்சிருக்குதா, 092 அடிச்சிருக்குது. ஓகே, ஸோ 11ல் இந்த மந்த் அடிச்சிருக்குது. தென் 2வது குரூப்பில் 2 போகலாம். ஸோ சார்ட் வச்சுருங்க, ட்ரை பண்ணிக்கங்க. இந்த சார்ட் வேணுங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் கமெண்டில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சார்ட் அனுப்பி வைக்கிறேன். ஸோ ரெகுலராக பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க ஒரு நாளில் புரியாது. இல்லை பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. இல்லை ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதில் இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ லிங்க் கூட அனுப்பிச்சி விட்றேன். அது உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில். நான் உங்களுக்கு அந்த வீடியோ அனுப்பிச்சி விட்றேன், பார்த்துட்டு ஒரு சார்ட் வாங்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 7 டார்கெட் கைஸ். 7 போகலாம், அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. என்னென்னா ஆல்ரெடி அடித்த நம்பர் குரூப் போகுது. ஏன்னா இங்கே பாருங்கள், நேற்றுக்கு 6, முந்தா நாளும் 6. இந்த 6வது குரூப்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் 6, 16, 26 3 டோட்டல் வரும். 16 வந்துருச்சு. இங்கே பாருங்கள் பக்கத்தில் 15, 15க்கு அடுத்து 16. அப்போ இங்கே 6, 6, 6 3 டைம் வந்துருச்சு. ஸோ 7 போகலாம். இல்லைனா இங்கே 15 இருக்குது, 16 வந்துருச்சு. இல்லை இதுக்கு 15 குறைச்சா 14. இந்த மந்த் 14 போயிருக்கான்னு பார்க்கலாமா நம்ம. இந்த மந்த் 14ல் இன்னும் போகல, ஏன்னா 15 கவர் ஆயிடுச்சு. ஸோ 14ல் டபுள்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே மேலே போய் அடித்து வைக்கலாம். ஸோ பி கேர்ஃபுல். டபுள்ஸ் போக வாய்ப்பு இருக்குது, ஏன்னா மந்த் எண்ட் ஆயிடுச்சு. ஸோ டபுள்ஸ் போகும்னு நினைக்கிறேன். 200% டபுள்ஸ் தான் வாய்ப்பு. இதை விட்டால் பெரிய நம்பர் போகும். அதுவும் இல்லாமல் டபுள்ஸ் இல்லாமல் நார்மல் நம்பர், பெரிய நம்பர் போனால்
இங்கே தான் கடைசியாக எங்கே அடிச்சு விட்ருக்குன்னா இங்கே 21 அடிச்சிருக்குது. இதுக்கு பக்கத்தில் 22 இல்லை 23 போகணும், இல்லை 24 இல்லை இங்கே தள்ளி இங்கே கடைசிக்கு போதான். ஓகே, அதெல்லாம் தெரியணும்னா உங்கள்கிட்ட சார்ட் இருக்கணும். ஓகே, தேங்க்யூ.